நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் பரபவ ஆண்டின் 5வது மாதமான ஆவணி மாத ராசி பலன் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு காணலாம். ஆவணி மாதம் பிள்ளையார் மாதம், விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் மாரியம்மன் கோவில் இருக்கிறது, பிள்ளையார் கோவில் இருக்கிறது, காவல் தெய்வங்கள் முனியப்பன், ஐயனார், பெரியாண்டவர், இப்படி உள்ளூர்லேயே நாம் சாமி கும்பிடுவதற்கு வழிபடுவதற்கு நிறையா கோவில்கள் இருக்கிறது. உள்ளூரை விட்டுட்டு நாம் பஸ் ஏறி வெளியூர் போய் சாமி கும்பிட்றோம், பரிகாரம் பண்ணுறோம், உண்டியில் காசு போடுறோம். இந்த ஆவணி மாதம் சூரிய பகவான், மாதக்கிரகமான சூரியன் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெற்று செல்வார். இந்த ஆவணி மாதத்தில் உள்ளூரில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு, உள்ளூரில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு ஒரு குடம் நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை அல்லது மாலை பிள்ளையாருக்கு ஒரு குடம் நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து, பூ, வாழைப்பழம், தேங்காய், பத்தி, கற்பூரம், ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பிள்ளையாரை 9 சுற்று சுற்றி பிள்ளையாரை கும்பிட்டாலே திருமண தோஷம், நாகதோஷம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாம் உள்ளூர்லேயே பிள்ளையாரை கும்பிட்டு இந்த மாதம் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். அதாவது உள்ளூரில் நல்ல பழக்க வழக்கம், நல்ல மதிப்பு மரியாதை இருந்தால் தான் உலகத்தில் எங்கே சென்றாலும் நமக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். அதே மாதிரி தான் குடும்பத்தில் குடும்ப நபர்களுடன் ஒற்றுமை இல்லை அப்படின்னா, அண்ணன் தம்பியுடன் ஒற்றுமை இல்லை, பெற்றோர்களுடன் ஒற்றுமை இல்லை, குடும்பத்தில் குடும்ப நபர்களுடன் ஒற்றுமை இல்லை அப்படின்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக வாழ முடியாது. இதை எல்லோருமே புரிந்து கொள்ளுங்க. விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு பரபவ ஆண்டின் 5வது மாதமான ஆவணி மாத ராசி பலன் காணலாம். சந்திர பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் வரை ஒரு 31 நாட்கள் சந்திர பகவான் மாதத்தை கடப்பார். இந்த ஆவணி மாதம் புதனும் சுக்கிரனும் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெறுகிறார்கள். மாத கிரகமான சூரியன் பார்த்தீங்கன்னா 12 மாதங்களுக்கு ஒரு முறை தான் தன்னுடைய ராசியில் ஆட்சி பெறுவார். மற்ற கிரகங்கள் ராகு, கேது சிம்மம் கும்பராசியில், மீனத்தில் சனி பகவான் வக்கரகதியில், மிதுனத்தில் செவ்வாய். இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது. விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அதாவது இந்த பரபவ ஆண்டில் இந்த ஆவணி மாதம் போல் ஒரு சிறப்பான மாதம் இந்த வருஷத்துலேயே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக ஒரு நல்ல மாதமாக 31 நாட்களும் நல்ல நாட்களை, சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக விருச்சிக ராசி என்பதற்கு இந்த ஆவணி மாதம் விளங்கும். விருச்சிகம் ராசிக்கு 10வது வீட்டிலே தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதியுடன் லாபாதிபதி புதனும் சஞ்சாரம் செய்கிறார். இது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு. எல்லா வருடமுமே விருச்சிக ராசிக்கு இந்த ஆவணி மாதம் தொழிலில் நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள், அரசு வேலையில் உள்ளவர்கள் விருச்சிக ராசி என்பதற்கு உதவி செய்வாங்க. 10ஆம் இடம் பலமாக இருக்கும்போது விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த மாதம் அரசு உதவி கிடைக்கும், அரசு சலுகைகள் கிடைக்கும், அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும், அரசியல் ஏதாவது பதவி வைத்தீங்கன்னா உயர் பதவி கிடைக்கும். இந்த ஆவணி மாதம் அரசு சார்ந்து, அரசியல் சார்ந்து உதவிகளும் சலுகைகளும் விருச்சிக ராசி என்பவர்கள் பெறலாம். 10ஆம் அதிபதி 10லே ஆட்சி பெறும்போது பங்காளிகள் வழியில் ஒரு கர்ம காரியங்களும் இந்த மாதம் ஏற்படும். செய்கின்ற வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக நல்ல தன லாபம் விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த ஆவணி மாதம் பெறலாம். லாபாதிபதியும் தொழிஸ்தானாதிபதியும் 10வது வீட்டிலே இணைந்திருப்பது
எவ்வேலை செய்தாலும் எந்த தொழில் செய்தாலும் அதிக லாபம் உண்டு. பார்த்தீங்கன்னா புதன் வந்து கம்சன் தரகு புரோகர் தொழிலுக்கு அதிபதியானவர். 2 தொழிலுக்கு 2 வேலைக்கு அதிபதியானவர். இப்போ வந்து 2 தொழில் 2 வேலை செய்யக்கூடியவர்கள், கம்சன் தரகு புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிக மிகச் சிறப்பாக இருக்கும். ஆவணி மாதம் 17ஆம் தேதி புதன் வந்து தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி உச்சம் பெறுவார். கன்னியில் புதன் ஆட்சி உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா முற்பாதியை விட பிற்பாதி அதிக லாபம் பெறலாம். புதிய நண்பர்கள் கூட்டாளிகள் உதவியுடன், மூத்த சகோதர சகோதரிகள் ஆதரவுடன் விருச்சிக ராசி என்பர்கள் இந்த ஆவணி மாதத்தை மிக சிறப்பாக நீங்கள் வந்து வெற்றி பெற்று விடலாம். இந்த மாதம் உங்களுக்கு கேந்திரம் வந்து மிக மிக பலமாகிறது. சந்திர பகவான் துலாம் ராசியிலிருந்து இந்த ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். அப்போ வந்து 12ஆம் இடம் உங்களுக்கு பலமாகிறது. சுபகிரகம் 12வது வீட்டிலே வளர்ப்பறை சந்திரனாக சந்திர பகவான் செல்லும் போது கண்டிப்பாக வந்து இரவு உறக்கம் நன்றாக வரும். பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுடைய எதிர்கால தேவைக்காக பணங்காசு செலவு செய்து இந்த ஆவணி மாதம் மகிழ்வீர்கள். ஆவணி மாதம் 10ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது. அதாவது சுகஸ்தானத்திலே சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த சந்திர கிரகண நாளில் அதற்கு முன்னாடியோ அதற்கு பின்னாடியோ ஒரு 2 நாள் முன்னாடி பின்னாடி பங்காளி வழியில் பார்த்தீங்கன்னா பங்காளி வழியில் ஒரு இறப்பு, ஒரு கர்ம காரியங்கள் விருச்சிக ராசி என்பதற்கு வரத்துக்கு வாய்ப்புண்டு. சந்திர கிரகணம் நாளில் விருச்சிக ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் வந்து இந்தியாவுக்கு தெரியாது. அதனால் வந்து சந்திர கிரகண நாளில் விருச்சிக ராசி என்பர்கள் தலையோட குளிச்சுட்டு சந்திர கிரகணம் முடிந்த பிறகு சாப்பிடுவது நல்லது. விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் 8வது வீட்டிலே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக மற்ற கிரகங்களுடைய பார்வை இல்லாமல், தீய கோள்கள் நட்பு கோள்களுடைய சேர்க்கை இல்லாமல் தனித்து 8வது வீட்டிலே செல்கிறார். 8வது வீட்டில் செவ்வாய் செல்வது மிக மிக அதிர்ஷ்டம். அதாவது வெளிநாடு மூலம் வெளியூர் மூலம் வேலைக்காக செல்லக்கூடியவர்கள் அல்லது அங்கே போய் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். மீடியா மூலம் கம்ப்யூட்டர் மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு அதில் ஏதாவது பிரச்சனை வந்து பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்னா இப்போ இந்த காலகட்டம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா மீடியா மூலம் கம்ப்யூட்டர் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் பணம் சம்பாதிக்கலாம். 8வது வீட்டிலே உங்கள் ராசி அதிபதி செல்லும்போது வராத பணம் வரும். அதாவது வெளியில் கைமாத்தா கொடுத்துருந்தாலும் சரி அல்லது வெளியில் அரசு வழியிலையோ ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வெளியிலேருந்து வர வேண்டிய பணம் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வரும். ராசிநாதன் 8வது வீட்டிலே செல்லும்போது எவ்வேலை செய்தாலும் எந்த தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அது வந்து கூடுதலான உழைப்பு, கூடுதலான கஷ்டப்படக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் உண்டு. அதற்கு தகுந்த மாதிரி பண வரத்து உண்டு. 8லே செவ்வாய் செல்லும்போது பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பல்வலி, முகம் சார்ந்து, வாய் நாக்கு தொண்டை சார்ந்து வலி வேதனை ஒரு பிரச்சனையை விருச்சிக ராசி என்பர்கள் இந்த ஆவணி மாதம் சந்திப்பீங்க. நல்லா கடகடன்னு அவசரமாக அர்ஜெண்டாக வேகமான பேச்சுக்கள் இந்த ஆவணி மாதம், நல்லா தைரியமான பேச்சுக்கள், உண்மையான பேச்சு விருச்சிக ராசி என்பதற்கு இந்த ஆவணி மாதம் உண்டாகும். ராசிநாதன் 8வது வீட்டில் செல்லும்போது மறைமுக ரகசியங்களை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வீங்க. ஓட்டுநர்கள், யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்கள் இந்த ஆவணி மாதம் ஒரு அறக்க பறக்க நன்றாக வேலை செய்து தெரியாத ரகசியங்களை, புரியாத ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக ஆவணி மாதம் இருக்கும். 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு 9வது வீட்டிலே செல்கிறார். குரு பலன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும். இந்த ஆவணி மாதம் பணம் சம்பாதிப்பதற்கு, நகை எடுப்பதற்கு, வண்டி வாகனம் வாங்குவதற்கு, வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு உங்களுடைய வசதி வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதம்
குரு பகவான் வந்து மிகச்சிறப்பாக கொடுக்கிறார். விருச்சிக ராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா ஆவணி மாதம் இந்த பரபவ ஆண்டில் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு மாதமாக, மிக மிக சிறப்பான மாதமாக பரபவ ஆண்டில் ஆவணி மாதம் இருக்கும். ஆவணி மாதம் 15 வரை சுக்கிர பகவான் 11வது வீட்டிலே நீச்ச நிலையில் செல்வார். அப்போ வந்து மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு நீங்கள் வந்து பணங்காசு உதவி செய்கிற மாதிரி, வாழ்க்கை துணை கேட்டதை ஆசைப்பட்டதை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கணும். ஆவணி மாதம் 15ஆம் தேதி 12வது வீட்டிலே சுக்கிரன் வந்து தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெறுவார். மாதம் பிற்பாதி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் திருமண காரியங்கள் நடக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகங்களை மீடியேட்டர்களிடம், புரோகர்களிடம் பெற்றோர்கள் கொடுப்பாங்க. 1-2 வரன் பார்த்தவ உடனே வந்து வரன் செட் ஆகும். ஏன்னா குருபலனும் இருக்கிறது, சுக்கிரனுடைய சஞ்சார நிலையம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது. கேந்திரத்திலே சூரியன் ஆட்சி பெற்று இருப்பது விருச்சிக ராசிக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்படுங்க. உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் மிகச்சிறப்பாக, மிக மிகச் சிறப்பாக இந்த ஆவணி மாதம் அமையும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.